ஏய் வலி வலி ஒலிங்க வலி விட்டு போ வலி போ 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 ஐயோ ஐயோ என்னால முடியலையே. சீக்கிரம் சீக்கிரம் வண்டி ஓடுங்கடா. நான் போறேன்டா என்னால முடியல. ஐயோ ஐயோ என்ன வேகமா போடும், வண்டி வேகமா போடும். அம்மா ஓடா தெளிப்போ மாமா தெளிப்போ அப்படிதான் தெளிப்போ போயிட்டே போ. நீ எப்படா எந்திரிச்ச? தூங்குனா தானே எழுந்திருக்கிறதுக்கு. உடம்பெல்லாம் செம வலி. எனக்கு கை கால அசைக்கவும் முடியல, நடக்கவும் முடியலடா. ஒரே நடுக்கமா இருக்கு. ஆமா, நம்ம வைத்தியர் என்ன பண்றாரு? யாருக்கு தெரியும். என் முதுகு வலி வேற. இவன் சீக்கிரம் எழுந்து தொடர்ந்தா நல்லா இருக்கும். பாத்தோம் ஏய் காசு அப்புறம் தரேன்டா. ஐயோ ஓ ஏய் பார்த்து பிடிச்சி போகடா. ஐயோ ஐயோ அம்மா ஐயோ. பஷீரே ஆள் இருக்காரா? இருக்காரு. காலையில வாக்கிங் போனவரு இப்போதான் வந்திருக்காரு. ஓ ரொம்ப நல்லதுப்பா. ஓ முதல்ல நீ போயிட்டு வா. உள்ள கூட்டுவாங்க வாங்க. அண்ணே, ஒரு மனுஷனுக்கு இவ்வளவு வேதனை இருக்க கூடாது. கொஞ்சம் லேட்டா வந்த மாதிரி தெரியுது. உட்காருங்க. இதுல எது இதானா? சீக்கிரம் கொடு சீக்கிரம். குடிங்க. ஒரே கல்ப். இன்னொரு ரவுண்டா? மெதுவா. ஏய் சொல்லுங்க. நான் பெத்த மகனே, அப்பனுக்கு இப்படி ஊத்தி கொடுக்கறியே, நான் உனக்கு சாபம் கொடுக்கறேன்டா. எனக்கு சாபம் கிடைச்சாலும் உங்களுக்கு மோட்சம் கிடைச்சிருச்சுல்ல. அடுத்து பால் கொண்டு வந்துட்டியா? இன்னைக்கு ஏன்டா இவ்வளவு லேட்டா வர? பெரியவரு, இது சொசைட்டி பால் இல்ல, என் வீட்டு பசுமாட்டுல இருந்து கறந்து எடுத்துட்டு வந்த பால். அதான் நேரம் ஆயிடுச்சு. நீ எவ்வளவு லேட்டானா வா. நீ எனக்கு பால் கொண்டு வந்து கொடுத்தா சரி. உன் பால்ல தானே 1 லிட்டருக்கு 30 அதான் நம்ம பாலோட விசேஷமே. தங்கவேல், தங்கவேல, இத வந்துட்டேன். இந்த பால். இந்த ஊர் திருவிழாவை ரொம்ப அட்டகாசமா நாம நடத்தி பண்ணோம்டா. ஆமாண்ணே, அவங்க இல்லாம திருவிழா நடத்த முடியுமா முடியாதுன்னு பாத்துடலாம்ல. சரியா சொன்னானே. டேய், நீ ஏன்டா பாலை வச்சிட்டு நிக்கிற? எடுத்துட்டு போய் உள்ள வைடா. இந்த ஊர்ல இருக்கிறவன் காசெல்லாம் வசூல் பண்ணிக்கிட்டு கையில எதுவும் இல்லைன்னு கைய விரிச்சிட்டாங்க. இப்ப ஜெயில இருக்கானுங்க. நீங்க திருவிழாவை நடத்துங்கடா, நல்ல பிரமாதமா நடத்துங்க. டே பிரகாஷா, இந்தடா என்னோட நன்கொடை, இதையும் உங்க பணத்தோட சேர்த்துங்க. 20 ரூபாயா? பெரியவர, இவன் என்ன அப்படி பண்ணிட்டான்? அது போதண்டாப்பா, இந்த ஊரோட ஒரு சின்ன கடை தானே இது. கொஞ்ச நாளா கிளப் அவனுங்க தானே மெயின்டைன் பண்ணானுங்க. இனி நாம பாப்போம். அண்ணாச்சி, இது எங்க பிரஸ்டீஜோட பிரச்சனை. அதெல்லாம் பிரமாதமா பண்ணுங்க தம்பிகளா. இனிமே அந்த 4 பேரையும் அப்புறம் இந்த ஊருக்குள்ள நாங்க வர விடவே மாட்டோம். நீங்க பாத்துக்கிட்டே இருங்களேன். நீங்க சொல்றதும் சரிதான். என்னடா ஓவரா பேசுற? என்ன பாக்குற? என்னடா காலையில போதை போட்டு வந்து கலெக்டா பண்றியாடா? உனக்கு பொறுப்பு இல்லையாடா? நீ அக்கா தங்கச்சி கூட பிறக்கலையா? என்னடா பாக்குறீங்க எல்லாரும்? போங்கடா. ஆனா உன கூட்டம் போட்டுட்டு போங்கடா. யாரு கேட்டது சூரமீனு? வயல்ல நிக்காதீங்கடா, போங்க. தூரம் போங்கடா. டேய் போடா. யாரா இங்க மீன் வைக்கிறது? டேய், இதான் உன்னோட மீனாடா? நீயே தின்னு போ ராஸ்கல். கொன்னே விடுவேன். வழி விடுங்கடா. எல்லாத்தையும் குச்சிடுவான்டா. ஏய், வழி விட்டு உடனே நெல்லுங்கடா. போடா, கொன்றுவோம் பாத்துக்க. டேய், தைரியம் தான் வாங்கடா. எவடா பின்னாடி பேசுறது? பரதேசிகளா, என்னடா முறைகிறீங்க? டேய், இதெல்லாம் ஒரு காயடா. நீயே தின்னு தொலை. ஒழுங்கா கடை நடத்தல, கடை நாளைக்கு இருக்காதுடா. பரதேசி. இந்த ஆசம் சொல்றது எல்லாமே கரெக்டு தானே? என்ன நான் மாரியம்மன் கோவிலுக்கு கூழ் ஊத்த போறோமா? உங்களால முடிஞ்ச நன்கொடை கொடுங்கம்மா. இன்னும் போனி ஆகலங்க. என்னடா
பிச்சை எடுக்க வந்துட்டீங்களா? என்னடா நிகழ்ச்சி வச்சிருக்கீங்க? பரதநாட்டியமா இல்ல குத்து டான்ஸ் வச்சிருக்கீங்களா? கலை இல்ல ஆர்ட்ஸ் அண்ட் ஸ்போர்ட்ஸ் கிளப். என் பிள்ளைங்க இல்லைன்ன உடனே நீங்கெல்லாம் பெரிய ஆள் ஆயிட்டீங்களா? அவனுங்க இங்க வந்துட்டு தான்டா இருக்கானுங்க. என்னடா வரான்னு சொன்னதும் பயந்துட்டீங்களா? அவனுங்க இப்ப காத்தா பிறந்து இங்கதானே வந்துட்டு இருக்கானுங்க. என் பசங்க வரும்போது இதே மாதிரி சீன் போடுங்க, சரியா? தள்ளி நில்லுங்கடா. பசங்களா வாங்கடா வாங்கடா என் தங்கங்களா. பசங்களா ஜெயில இப்பவும் களிதான் போடுறாங்கல்லடா. ஞாயிற்றுக்கிழமை பரோட்டாவும் சிக்கனும் தராங்க. எனக்கு சந்தோஷம்டா, சந்தோஷம். நீங்க தான் அந்த கலை ஸ்போர்ட்ஸ் கிளப்போட புது உறுப்பினர்களா? பழைய கமிட்டியை ஞாபகம் இருக்குல்ல உங்களுக்கெல்லாம்? நான் தான் பிரசிடென்ட், வைத்தியர் பையன் சுதீந்திரன். செக்ரட்டரி வேளச்சேரி நந்து, பொருளாளர் கோயம்பேடு அன்வர். நான் ஒரு பாவம், என்ன ஆசான்னு இவங்க கூப்பிடுவாங்க. எங்க பேரை தவிர மைக்ல வேற எவனோட பேராது கேட்டுச்சு மிச்சத்தை நீயே சொல்ற. அப்புறம் மைக்கும் இருக்காது, ஆம்பிளிஃபயரும் இருக்காது. புரிஞ்சுதாடா? என்னடா பாக்குறீங்க? அட கடவுளே, போச்சுடா. அவங்க மறுபடியும் ஜெயில இருந்து வந்துட்டாங்களா? டே தங்கவேல, செஞ்சு வச்சிருக்கிற பலகாரத்தை எல்லாம் எடுத்து ஒளிச்சு வைடா. சரிங்க சரிங்க, எடுத்து வைக்கிறேன். இந்தடா இந்தடா, வழக்கமா செய்யறது தானே, செஞ்சிடறேன். இந்த இதையும் கொடுங்க கொடுங்க. இனிமே அவனுங்க ஓசியில என்ன தின்ன போறானுங்கன்னு நானும் பாத்துறேன். வாங்கிடுவானுங்களா தின்னுருவானுங்களா? அவனுக்கு வந்து இனி என்ன செய்ய போறானுங்கன்னு. என்ன பெருசு உன்னையும் காணா? ஐயோ கண்ணப்பா, எல்லாமே இருக்கு. சில பிரச்சனைகளுக்காக எல்லாத்தையும் எடுத்து உள்ள ஒளிச்சு வச்சிருக்கேன். நீ உட்காரு, என்ன வேணும்னு சொல்லு. இட்லி வடகரியா? ஓ இட்லி வடகரி தானே. டே தங்கவேலு, இட்லியும் வடகரி வேணுமா? எடுத்து வரேன் இரு. டே அங்க என்னடா நீ தடுமாறிட்டே இருக்கிற? சீக்கிரம் வேலையை பாரு. கொடுங்க. நம்ம அண்ணன் எவ்வளவு தங்கமானவர் தெரியுமா? என்ன வேற என்ன விசேஷம் இருக்கு? நீ எல்லாம் உருப்படவே மாட்டடா. அண்ணே, இந்த முட்டைக்கூறுமா காரம் அதிகமா இருக்கு, தண்ணி கொஞ்சம் கொடுங்கண்ணே. கொண்டு வந்து உன் தலையில தாண்டா ஊத்தணும். என்னண்ணே வாய்க்கு ருசியா சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சு. அண்ணாச்சி, இன்னைக்கு கறி குழம்பு கம்மியா பண்ணிருக்கீங்க. கறி இல்லனா என்னடா, முட்டை குழம்பு இருக்குல்ல, அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். தின்னதுக்கெல்லாம் யாரா காசு தருவா? ஓனர் தருவாரு. அப்ப நேத்து சாப்பிட்டதுக்கெல்லாம் அதெல்லாம் தீபாவளி தள்ளுபடி. ஏட்டா உங்களுக்கு எல்லாம் நான் தான் கிடைச்சடா. பெருசு இந்த வயசுக்கு மேல ரொம்ப சேர்த்து வைக்காத. அப்புறம் 500 ரூபாய் 1000 ரூபாய் எல்லாம் செல்லாதுன்றவாங்க. அப்புறம் பணத்துக்கு நீ தான் ரொம்ப அலைய வேண்டியிருக்கும். இப்போதைக்கு நான் சொல்றது கேளு. ஹோட்டல்லே திருட்டு என் நெஞ்சில ஏன்டா இப்படி நெருப்பாளி கொட்டுறீங்க? நீ ஏன்டா இங்க நிக்கிற? போடா. டேய் ஊர் சுத்தாம வீட்டுக்கு போ. நீங்க சொல்லுங்க ஆசா, யாருக்கெல்லாம் ஆப் வைக்கணும்னு சொல்லுங்க, சாரா மாதிரியா வச்சு விட்டுருவோம். அப்படியெல்லாம் வேணாண்டா, நான் அதை பத்தி எல்லாம் நல்லா பிளான் பண்ணி வச்சிருக்கேன். அந்த சேது இருக்கான்ல, அவனுக்கு ஒரு நல்ல பாடத்தை சொல்லி கொடுக்கணும். அதான் இந்த ஆசானோட ஆசை. அதெல்லாம் பண்ணிடலாம், ஊர்க்காரங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டோம். அவன் உங்களை என்ன பண்ணா? நான் அந்த வாசுவோட கடைக்கு போறதுக்கு காசு கேட்டேன். உடனே அவன் சொல்றான் கடன் அன்பை முறிக்கணும். அந்த நாயை ஏறி மிதிக்க வேண்டியதானே? அப்படிதான் பண்ணிருக்கணும். இந்த ஊர்ல யாரு என்ன பண்ணணும் நம்ம தான் முடிவு பண்ணணும். நம்மள என்ன சாதாரணமா நினைச்சிட்டாங்களா? இவன் என்ன ஹார்மோனியத்தை வாசிச்சுட்டு போறான்? நில்றா. நீ என்ன தலை கவுந்துட்டே போற? உனக்கு என்ன கல்யாணம் ஆயிடுச்சா? ஏன்டா பேண்ட் எல்லாம் போட்டு சுத்துற? போடா போடா ராஸ்கல். அடிங்க போடா, ஓடிப்போ. உனக்கெல்லாம் ரொம்ப அழுத்தண்டா. என்னடா அர்ஜென்ட்டா போயிட்டு இருக்க போல இருக்கு? ஒழுங்கு மரியாதை இறங்கி தள்ளிக்கிட்டே போ. போடா. பெரிய டாடா சும்மா ஓட்டுறதா? 500,000 மாத்த பேங்க்குக்கு போயிட்டு வரீங்களா பாட்டி? போய் நம்ம பசங்க தானே, கொஞ்சம் மன்னிச்சிட கூடாதா? வயசானாலும் குசும்பு குறையல. ஆமா, விஷயம் சொதப்பிடுமா? வாடா இங்க. யாருக்கு தெரியும்? 3 மாசம் ஆயும் வீடு கொஞ்சம் கூட மாறல, அப்படியே தான் இருக்கு.
என்ன அமைதியா இருக்குல்ல? இது புயலுக்கு முன்னாடி இருக்கிற அமைதி தண்டா தம்பிகளா. சும்மா எதையாவது சொல்லி தொலைக்காதீங்க. வாங்கடா. வீட்டுல யாருமே இல்லையா? யாரும் இல்ல போல. இங்க யாரும் இல்லையா? உள்ள யாரும் இல்லையா? ஹாய் அண்ணே. அம்மா அண்ணன் வந்திருக்காமா. பெஸ்ட் டீம். திடீர்னு எங்கேயாவது காணாம போயிடுறீங்க. நாங்கெல்லாம் அப்படிதாம்மா. வாங்க வாங்க உட்காருங்க. வாடா வாடா வாடா. சீட்டை எப்படி இருக்க? போடு. நல்லா இருக்கியா? வந்துட்டியாடா அம்மா? கண்ணு? எல்லாமே சொதப்பிருச்சு, கிளம்பிடலாம். இதெல்லாம் என்ன பார்க்கல, அங்கேயே போயிடுறேன். நில்லுங்க. உனக்கு தனியா சொல்லணுமா? ஓ, ஆமா, நீங்களா யாரு? இது அன்பர். இது நந்து. இவன் சுதேந்திரன். நான் பாவம் ஆசான். அட பைத்தியக்கார பசங்களா, பொங்கலுக்கு சீட்டு போடுறேன்னு சொல்லி இந்த ஊர்ல இருக்கிற ஜனங்க கிட்ட எல்லாம் காசை வாங்கி ஏமாத்திட்டு ஓடி போனீங்களே. என் பொண்டாட்டி நகை எல்லாத்தையும் வித்து தான் எல்லாருக்கும் பணத்தை திருப்பி கொடுக்க முடிஞ்சது. இங்க பாரு கணக்கு, 2,36,000 ரூபாய். பொய் கணக்கு எழுதி வச்சிருப்பாரோ? பாரதேசி பயல. இந்த மொத்த பணத்தையும் என் பொண்டாட்டி கையில எப்ப வந்து நீங்க ஒப்படைக்கிறீங்களோ அப்ப நீங்க இந்த வாசப்படியை மிதிக்கலாம். அதுக்கு முன்னாடி உங்க 4 பேரையும் இங்க பார்க்க கூடாது. அப்படி பார்த்தேன் உள்ளவாடி. ஐயோ ஏய், நில்லுடா. 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 ஏய், ஓடாதடா. நில்லுடா. ஏய், ஏய், நில்லுடாங்கறல்ல. ஏய், ஏய். எந்திரா. நில்லுடா. பொறுக்கி நாயே, ஏமாத்தலான்னு பாக்குறியா? நாங்க திரும்பி வரமாட்டோம் நினைச்சியாடா? ஜெயில் எங்களுக்கு பிறந்த வீடு இவன் மாதிரி. ரொம்ப கூல கும்பிடு போட்டா போவே நான் நினைச்சேன்டா. நீ எங்க அப்பா கிட்ட எவ்வளவுடா வாங்கின? 4,750 ரூபா. சீட் எவ்வளவுக்கு போட்ட? நான் சீட்ல சேரவும் இல்ல, அந்த பணத்தை எடுக்கவும் இல்ல. அப்புறம் எதுக்குடா காசை வாங்கின? இல்ல, அந்த கடையை கொஞ்சம் நீ விரிவுபடுத்தலாம். ஒன்னும் சொல்ல வேணாம். நாளைக்கு காலையில 10 மணிக்குள்ள இவங்கிட்ட காசு வந்து சேரணும். சேரல தலைய முட்டை அடிச்சு அடிக்க. போடா. போடா. என்னோட செருப்பு. ஓடுறாங்கறல்ல ராஸ்கல். போ. ஓடா. திரும்பி எல்லாம் பார்த்தா கண்ணை நோண்டி விடுவேன். இந்த பக்கம் உன்னை பார்த்தா கண்ணை நோண்டிடுவேன்டா. டேய் டேய், உங்களை நான் அப்புறம் வந்து கவனிச்சுக்கிறேன்டா. யாரு மேல என் மேலே கவனிச்சிட்டீங்களா? நான் அஜித் ஃபேன். அதனால என்ன, வேற படத்துக்கு போவோம். ஐயோ நான் வர மாட்டேன். வீட்டுக்கு தெரிஞ்சு என்ன கொண்டு போட்டுருவாங்க. ஏன் இவ்வளவு பயப்படுற? அதான் நான் கூட இருக்கேன்ல. அப்ப நம்ம அசோகா தியேட்டருக்கு போலாம். இங்கிலீஷ் படம் பார்க்கலாம். சரி, உன் இஷ்டம், அங்கேயே போலாம். 3 பேர் அங்க ஜொலி விட்டுட்டு இருக்காங்க பாருங்க. வாங்க சீக்கிரமா போயிடலாம். ஐயோ சீ. அப்பா, இப்பதான்டா வெடுக்கு. அடே பசங்களா, இன்னைக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷமான நாள்ரா. சந்தோஷம் எதுக்குன்னு தெரிஞ்சுக்கலாமா? நம்ம பசங்க ஜெயில இருந்து அடிய வாங்கிட்டு வந்திருக்கானுங்க. அதான் ஊர்ல தர்ம அடி வாங்குறதுக்கு நிறைய பேர் இருக்காங்கல்ல. ஆசானே, புறாவை பிடிச்சவனுங்க சும்மா கதை விடுறானுங்க. ஜெயில ஒன்றும் பழைய மாதிரி இல்ல, ரொம்ப மாறிடுச்சு. ஆமா, இப்ப என்ன கேட்டாலும் அவங்க தருவாங்க. ஆனா ஒரு சின்ன பிரச்சனை, நம்ம எவ்வளவு தண்ணி குடிச்சாலும் ஒண்ணுக்கு போக மாட்டோம். என் அனுபவத்தை வச்சு சொல்றேன். அடி வயித்துல குத்து குத்துன்னு குத்துனா எங்கிட்டா மூத்திரம் வரும். அது கரெக்ட். அந்த சீட் எடு. இவன் என்னடா விளக்கண்ணை குடிச்ச மாதிரியே இருக்கான். என்னடா பிரச்சனை? வைத்தியர் வேலை இல்லைன்ட்டாரு. நல்லதா போச்சு. வைத்தியருக்கு இப்பதான் நல்ல புத்தி வந்திருக்கு. விஷயம் என்ன? மேல தடவிக்கிற மருந்த உள்ள குடிக்கிற மருந்துன்னு வைத்தியர்கிட்ட கொடுத்துட்டேன். அத வைத்தியர் ஒரு கிழவிக்கு கொடுத்துட்டாரு. இப்ப கிழவி மெடிக்கல் காலேஜ்ல ட்ரீட்மெண்ட். அப்பாடா தப்பிச்சோம். வைத்தியர் ஜெயிலுக்கு போயிட்டாருன்னா நம்ம பாடு கொண்டாட்டம். அது கரெக்ட். இனி நமக்கு இருக்கிற கெட்ட பேரை மாத்த வேண்டி இருக்கு.